இயக்குனர் ராமநாராயணன் மரணம் செவ்வாய்க்கிழமை இறுதி சடங்கு. பிரபல இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராமநாராயணன் நேற்று இரவு சிறுநீரக கோளாறு காரணமாக மரணமடைந்தார். நாளை அவரது இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. ராமநாராயணன் இந்தியாவோட சாதனை இயக்குனர்கள்ல ஒருத்தர். 1981 சுமை படத்தோட மூலமா இயக்குனரான அவரு இதுவரைக்கும் 125 படங்களை இயக்கியிருக்காரு. இது ஒரு சாதனை. மேலும் ஒரியா, போஜ்புரி, மராத்தி, மலாய், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, வங்காளின்னு 9 மொழிகள்ல படங்கள் இயக்கியிருக்காரு. காரைக்குடியில பிறந்த ராமநாராயணன் பாடல்கள் எழுதுறதுக்காகவே திரைத்துறைக்கு வந்தாரு. பின்னாடி கதாசிரியரா மாறினாரு. அவரும் அவரோட நண்பர் M.A. காஜாவும் ராம் ரஹீம்ன்ற பெயர்ல கதைகள் எழுதினாங்க. 1976 அவர் ஆசை 60 நாள் படத்தோட கதை திரைக்கதை வசனத்தை எழுதினாரு. அடுத்த வருடமே மீனாட்சி குங்குமம்ன்ற படத்தை தயாரிச்சாரு. ராமநாராயணன் தீவிர திமுக அனுதாபி. 1989 காரைக்குடியிலிருந்து MLA-வா தேர்வு செய்யப்பட்டாரு. இயல் இசை நாடக மன்றத்தோட தலைவராகவும் செயல்பட்டார். கடந்த ஆட்சியில தயாரிப்பாளர்கள் சங்க தலைவரா செயல்பட்டவர். ஆட்சி மாறினதும் பதவியை ராஜினாமா செஞ்சு கட்சி மற்றும் சங்க நடவடிக்கைகள்ல இருந்து ஒதுங்கிக்கிட்டார். ராமநாராயணனுக்கு சிறுநீரக கோளாறு இருந்தது. அதுக்கான சிகிச்சையை சிங்கப்பூர்ல எடுத்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில நேற்று இரவு சிகிச்சை பலன் அளிக்காம அவர் மரணமடைஞ்சார். அவரோட உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு நாளை இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கு.